ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இனியா மேரி வீடு சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன். ரொம்ப நாள் கழித்து உங்களை பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷம். நம்ம இன்றைக்கி ரொம்ப நாள் கழித்து ஆரம்பிக்கிறதுனால இனிப்போட ஆரம்பிப்போமா? அதுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, முட்டை இல்லாமல், மைதா இல்லாமல், கோதுமை மாவு இல்லாமல், ஓவன் இல்லாமல் ஒரு மினி கேக் அது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போமா? அதுக்கு நமக்கு தேவையானது ரவை, சீனி, கஸ்டர்ட் பவுடர், கொக்கோ பவுடர், பால், பாமாயில், அது நீங்கள் எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த எண்ணெய், அப்புறம் ஆப்ப சோடாப்பு, இது போதும். ஒரு மிக்ஸி ஜாரில் ரவை எடுத்துக்கோங்க. இப்போ 1/4 கப் ரவை அப்படின்னா அந்த 1/4 கப் அளவுக்கு சீனி போட்டு நல்லா மிக்சியில் அரைச்சிக்கோங்க. மிக்சியில் நம்ம அரைக்கும் போது நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். நம்ம பார்த்தோன்னா அந்த ரவை நமக்கு தெரியக்கூடாது, அந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிக்கணும். அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதில் அந்த கப் அதே கப் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர், உங்கள்கிட்ட கஸ்டர்ட் பவுடர் இல்லை அப்படின்னா நீங்கள் பால் பவுடர் கூட சேர்த்துக்கலாம். கஸ்டர்ட் பவுடரையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை ஒரு மிக்சியில் ஒரு திரிச்சிக்கோங்க. அதில் ஆப்ப சோடாப்பு சொல்லுவோம்ல, அது போடலாம். இல்லை எனக்கு பேக்கிங் சோடா இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதையும் போட்டுக்கலாம். அது ரொம்ப கொஞ்சோண்டு ஆப்ப சோடாப்பு போடுற அளவுக்கு கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் சாக்லேட் ஃப்ளேவர் வேணும் அப்படிங்கிறனால கொக்கோ பவுடர். எனக்கு சாக்லேட் ஃப்ளேவர் வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த கொக்கோ பவுடரை அப்படியே நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம். போட்டுட்டு இது கொக்கோ பவுடர் போட்டோடனே அது நமக்கு ஒரு தண்ணி ஊற்றி அரைச்ச மாதிரி கிடைக்கும். இதில் நம்ம 1 கப் அளவுக்கு பால், அதான பாலை ஃபுல்லாக ஊற்றிடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம அதை அரைக்கணும். அரைக்கும் போது நம்ம தோசை மாவு, இட்லி மாவை விட தோசை மாவு கொஞ்சம் தண்ணியாக வச்சுருப்போம்ல, அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். நம்ம அதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி பேஸ்ட்டாக வரலாம், கொஞ்சம் கட்டியாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பாலை ஊற்றி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சதை ஒரு பாத்திரத்தில் ஊற்றி ஒரு 10 நிமிஷம், அப்போ தான் அது கொஞ்சம் லைட்டாக பபிள்ஸ் வரும் அது மேலே. இப்போ கேக்குனாலே நம்ம பபிள்ஸ் வந்தால் தானே சூப்பராக இருக்கும். அதனால் நம்ம இதை ஒரு பாத்திரத்தில் கொட்டி ஒரு 10 நிமிஷம் அதை மூடி வச்சுருவோம். அது 10 நிமிஷம் வர்றதுக்குள்ளே தோசைக்கல்லை அடுப்பில் வச்சு அதுக்கு மேலே நம்ம பணியார சட்டி வச்சு மினி கேக் செய்ய போகிறோம். நம்ம முதல்ல டின்னில் வச்சு உப்பு போட்டு அதெல்லாம் செஞ்சுருக்கோம்ல, இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன், சூப்பராக இருக்கும். 45 நிமிஷம் மட்டும் ஆகும், கொஞ்சம் நேரம் கொஞ்சம் அதிகமாகும். நம்ம இந்த தோசைகள் வரவே வராது அப்படின்னு சொல்லிட்டு சில தோசைகள் வச்சுருப்போம், அப்புறம் தம் போடலாம் வச்சுருப்போம் பாருங்கள். அந்த தோசைக்கல்லை அடுப்பில் வச்சு இன்னும் கொஞ்சம் சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ணிவிட்டு நம்ம பார்த்திங்களா அதில் கொஞ்சம் பபுள்ஸ் மாதிரி வந்துருச்சு பார்த்திங்களா. அதை நம்ம பணியார சட்டியை அடுப்பு மேலே வச்சிடக்கூடாது, கீழே வச்சே தான் ஊற்றணும். சூடானதுக்கப்புறம் ஊற்றுனீங்கன்னா நம்ம இதில் சீனிலாம் போட்டிருக்கோமோ, அப்போ அந்த சூடில் அது ரொம்ப இதாயிரும். அதனால் நம்ம பணியார சட்டியை கீழே வச்சு ஊற்றிட்டு அதுக்கப்புறமா அதை எடுத்து நம்ம அடுப்பு மேலே வைக்கணும். அடுப்பு மேலே வச்சுட்டு ஒரு 45 நிமிஷம், இந்த டைம் மட்டும்தான் இந்த கேக்லேயே கொஞ்சம் அதிகமான நேரம் எடுக்கிறதுனா இந்த நான் வேக வைக்கிற நேரம் தான். ஒரு டூத்பிக் வச்சு நம்ம குத்தி பார்த்துக்கலாம். இதே ஓவன் தான் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்க முடியாது, குக்கரில் வச்சுருந்தாலும் ஓப்பன் பண்ணி பார்க்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது வச்சுட்டு இதை ஒரு மூடி வச்சு மூடி போட்டுருங்க. காற்று போகாத அளவுக்கு ஒரு மூடி வச்சு மூடி போட்டு கரெக்டாக 45 நிமிஷம், ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து பாருங்கள். ஏன்னா அது மேலே உள்ளதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிடும், வேக ஆரம்பிச்சிருச்சா. கொஞ்சம் நம்ம ஊற்றுனதோட கொஞ்சம் புஷ்ஷுன்னு உப்பி வரும். உப்பி வந்திருக்கா, இந்த மாதிரி உப்பி வருதான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு ஒரு டித்பிக் வச்சு குத்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் வெந்துருச்சா வேகலையான்னு. இப்போ இது ஒட்டுது பார்த்தீங்களா மாவு இதில், அப்போ இது இன்னும் ரெடி ஆகலைன்னு அர்த்தம். இன்னும் ஒரு 10 நிமிஷம், கூட ஒரு 10 நிமிஷம் வச்சுக்குவோம். வச்சுட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட மினி கேக் ரெடி ஆகிட்டு நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பா.